ரைட். இந்த வரைவு சரியா? விடி இப்படி ஒரு வரைவு தந்திருக்கிறாங்க. சேம் சிமிலர். சரி. ஓகே. என்ன செய்திருக்கோம் இந்த இடத்துல? படித்திறன் எப்படி வந்திருக்காரு? நேர் படித்திறனா மறை படித்திறனா? இது இது மறை படித்திறன். இது என்ன? எக்ஸ்ஹெச்சோட அமைக்கிற கோணம் கூர்ங்கோணம். ஆகவே இதனுடைய படித்திறன் எம் பெரிது 0. இந்த வரைவு சரி. அதாவது நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஒரு பொருளை எறிகிறோம், மீண்டும் தரையை வந்தடைவதற்கான வரைவு. ரெண்டும் சிமிலர். ரைட். ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு பொருளை நான் மேல் நோக்கி நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறிகிறேன், மீண்டும் தரையை வந்தடைவதற்கான வரைவு பின்வரும் 5 தந்திருக்காங்க. இது ரெண்டும் தருவாங்களா தரமாட்டாங்களா? இது ரெண்டும் தருவாங்களா? ஆன்சர் இல்லை. ஏதாவது உண்டு. வளமையா இப்படித்தானே கீறுவானாங்க, இப்படி கீறி ஒரு வரைவு இப்படி தந்துட்டாங்க. இதை தராம இதை தந்துட்டாங்க. பிள்ளைகள் யோசிக்க தொடங்கிடுவாங்க. ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இந்த வரைவு சரி. இந்த பாருங்க நேர். இது வந்து மறை, இடப்பெயர்ச்சி மறை. இதன் இடப்பெயர்ச்சி என்ன? நேர். ஆகவே 0 ஆகுது. படித்திறன் என்ன? பாசிட்டிவ். ஆரம்ப வேகம் அப்போ மேல் நோக்கி தானே எடுத்திருக்கோம். அப்போ மேல் நோக்கி இதை கீழ் நோக்கி வரைஞ்சு கீழ் நோக்கி உள்ளதை பிளஸ்ன்னு எடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் மேல் நோக்கி தானே எறிகிறோம். அப்போ இது என்ன யூவா இருக்கும்? -u. இந்த இடத்துல இவர் என்ன? பாசிட்டிவ் u. இந்த வரைவு எப்படியானது? சரி. இது சார்ந்த வினாக்கள் பாஸ் பேப்பர்ஸில் இருக்குது, மாடல் பேப்பர்ஸில் இருக்குது. ஓகே ரைட். அப்போ இதோட சேர்த்து இதனுடைய இடப்பெயர்ச்சி நேர வரைவையும் வரைஞ்சிடும். இதோட சேர்த்து இதனுடைய இடப்பெயர்ச்சி நேர வரைவும் வரைஞ்சிடும். ரைட். அப்போ நான் இவருக்கு வரைவு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி நேர வரைவு நான் எப்படி எடுத்திருக்கேன்? நான் கீழ் நோக்கி உள்ளது தான் ப்ளஸ், மேல் நோக்கி உள்ளது என்ன? மைனஸ். அப்போ இது என்ன? ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி மைனஸ், ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் இடப்பெயர்ச்சி என்ன? ப்ளஸ். ST நார்மலா வரைஞ்சு காட்டுவோம். ஓகே. இடப்பெயர்ச்சி நாங்கள் வரையும் போது உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன் யாரு? வேகத்தை தரும். ஆரம்பத்தில் வேகம் எப்படி இருக்கிறாரு? மறையில இருக்குது. மறையில உயர்வான மறை ஓகே, ஆனா உயர்வான வேகம். திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் பாசிட்டிவ்ல உயர்வான வேகம். இப்போ நெகட்டிவ்ல மறைன்னு சொன்னா கிராஃப் படித்திறன் சாய்வு இந்த சைடில் இருக்குமா அல்லது இப்படி இருக்குமா? இப்படி இருந்தால் மைனஸ். ஏன்னா இப்படி இருந்தால் மைனஸ். இதுலேயே இருக்குது. இது மைனஸ். இவர் என்ன? ப்ளஸ். ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருக்காரு? மைனஸ். அப்போ சாய்வு எப்படி இருக்கணும்? மறையில் இருக்கணும். சாய்வு எப்படி இருக்கணும்? மறை. ஓகே. ஒரு டைம் டீல அதனுடைய இடப்பெயர்ச்சி என்னவாகிறா? 0 ஆகுது. இடப்பெயர்ச்சி என்னவாகுது? 0. அப்போ இடப்பெயர்ச்சி இந்த இடத்துல வந்து இடப்பெயர்ச்சி என்னவாகிறா? 0. திரும்ப பாசிட்டிவ். அப்போ எப்படி ஒரு கிராஃப்? இடப்பெயர்ச்சி பண்ண 0 ஆகுது. சாரி, வேகம் வந்து 0 ஆகுது. இடப்பெயர்ச்சி 0 ஆகுது. வேகம் என்னவாகிறா? 0. வேகம் 0 ஆகுது. இந்த இடத்துல ஆரம்பிക്കാം. சரியா? ஏன்னா நாங்கள் கீழ் நோக்கி உள்ளது தானே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது என்ன? ஆரம்பத்தில் கீழ் நோக்கி உள்ளது ப்ளஸ்னா மேல் நோக்கி அவர் சென்றது என்ன? மைனஸ். திரும்ப வந்து என்ன வாங்குறா? 0. இவருக்கு கிராஃப் எப்படி வந்துருக்கும்? not ஓகே. யோசிச்சிருந்தீங்கன்னா குட். நான் டைம் ஒன்று தந்தேன் தானே. இந்த மாதிரி யாராவது யோசிச்சிருந்தா நல்லா. இது அடிக்கடி பேப்பர்ஸில் வந்திருக்குது. இது வரல. யோசிங்க. இந்த வரைவும் சரி, அந்த வரைவும் சரி, ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இது என்ன? கீழ் நோக்கி எல்லா கணியங்களும் ப்ளஸ்ன்னு நாங்கள் எடுத்து வரைஞ்சிருக்கிறோம். கீழ் நோக்கி உள்ள கணியங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்து வரைஞ்சிருக்கோம். அப்படின்னு சொன்னால் இப்போ ஆரம்பத்தில் யூ வேகத்தோட மேல் நோக்கி தானே எறிகிறோம். அப்போ மேல் நோக்கி போகிற இந்த இடப்பெயர்ச்சி ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ். அதை தான் இவர் கொடுக்குறாரு, மைனஸ். ஆனால் ஆரம்பத்தில் பாருங்க, மேல் நோக்கி வீசும்போது மேல் நோக்கி உள்ளது ப்ளஸ்ன்னு எடுத்தால் ஆரம்பத்தில் ஒரு பாசிட்டிவ் இடப்பெயர்ச்சி இருக்கும். H. இதுதான் யாரா இருக்கும்? H. இது யார்? மறை H. ஓகே தானே இது?